ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை வந்து கூட்டு மாதிரி வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 சீரகம், தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பருப்பு கூட என்னென்ன போடணும் அப்படின்னா, 2 தக்காளி, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், அப்படியே நான் இதாக போட்டுக்கிறேன். முழுசாக போட்டுக்கிறேன். வெங்காயத்தை எதுவும் கட் பண்ணல. அவ்வளோதான். இதை வேக வைக்க வேண்டியதான் மூடி. அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலசி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன அரைக்கணும்னா, ஒரு சில் தேங்காய், வேறு என்னென்னா ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, 2 வரமிளகா காரத்துக்கு ஏற்ப. நான் பச்சை மிளகாலாம் எதுவுமே சேர்க்கல, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால. அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு வடை வச்சுட்டேன். வடை வச்சு எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சோனையே கடுகுளுந்து பருப்பு கொஞ்சோண்டு போடுறேன் தாளிக்கிறதுக்காக. ஒரு வரமிளகா. இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அந்த வேக வச்சு பருப்பு அதில் சேர்க்க வேண்டும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டாச்சு கீரை எல்லாத்தையும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அதோட உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறனால வெறும் வரமிளகா மட்டும் காரத்துக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கீரை வேகட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். எனக்கு கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.